என்ன ஆச்சுன்னா 1 மந்த் பேபிக்கு மேலே ஆகிடுது. இதுக்குன்னு இந்த அம்மாக்காரங்க என்ன பாருங்கள், பின்னாடி காலி பிளாட் இருக்குது. நேற்று காலையில் கொண்டு போய் ஒரு 12 மணிக்கு மத்தியானம் குட்டிங்கள்லாம் கொண்டு போய் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. இடம் ஷூட் பண்ணுறாங்க. சரி நான் இன்னும் என்ன பண்ணேன், அதுவும் வெளியில் போய் சர்வே கற்றுக்கணும்ல, இப்போலேருந்து கற்றுக் கொடுத்தா தானே, அதில் போகட்டுன்னு விட்டுட்டோம். இது போன நேரமோ என்னமோ தெரியல, ஒரு ஷோன்னு மழை பெரிய லெவலில் வந்துச்சு பாருங்கள். அந்த குட்டிங்கெல்லாம் இந்த மழை தாங்க முடியாமல் கற்றுன்னு கத்தி, அவங்க அம்மா கத்தி, இது பாருங்கள் காலை கடிக்க வருது. அந்த கிரில் இருக்குல்ல, அந்த கிரிலுக்கு நடுவில் அந்த குழந்தைய குழந்தைங்க வச்சுக்கிட்டு இங்கே உள்ளே வரத்துக்கு தவிக்குது. அதுக்கு மேலே என் பொண்ணு அதுக்கு ஒரு கொடையை எடுத்துகிட்டு உடையாந்து அந்த குட்டிங்கெல்லாம் தூக்கி ஒரு குட்டியை தூக்கி தூக்கிட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே போட்ட பிறகு தான் நடுங்கி போயிடுச்சு மழையில எல்லாம். என்றைக்கு இருந்தாலும் போகிறது நல்லது தான். வெளியில் போனால் தான் அதுங்களை வந்து சர்வே கற்றுக்கும். வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒன்றும் தெரியாமல் போயிடும். அதனால் இன்றைக்கி காலை கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. கடைசியில் என்ன நினச்சதோ தெரியல, ஒரு குட்டியை போய்ட்டு திருப்பி வளர்ந்து இங்கேயே வச்சிருச்சு. என்றைக்கு இருந்தாலும் போகிறதும் நல்லது தான். சர்வே கற்றுக்கும்ல. வெளி உலகத்தெல்லாம் மற்ற அனிமல்ஸாக அட்டாக் பண்ணுறதுக்கோ ஹண்டிங் பண்ணி சாப்பிட்றதுக்கோ அது கற்றுக்கணும். எப்போவுமே நம்ம கூட இருக்க முடியாதுல்ல. அதனால் இருக்கிற வரைக்கும் நம்ம சாப்பாடு, பால், சாதம், சிக்கனு, லிவரு எல்லாம் போட்டு இருக்கிற வரைக்கும் போடுவோம்.